என் தங்கமே, உன்னால எவ்வளவு முயற்சி செய்தாலும் பணம் சேமிக்க முடியலைன்னு உனக்கு தோணுதா? கையில் பணம் வந்த உடனே ஏதோ காரணமா செலவாகிடுது. சில நேரத்தில் தேவையில்லாத காரியங்களுக்கும் பணம் போயிடுது. சில நேரங்களில் எதிர்பாராத பிரச்சினைகள் மேலமே விழுந்து பணத்தை உறிஞ்சி போயிடுது. நீ ஒரே தளர்ச்சியோடு என்னாலேனா பணம் தங்கவே மாட்டேங்குது என்று மனசுக்குள் சோகப்படுகிறாயா? இது உன் திறமையின்மையோ உன் முயற்சியோ உன் அதிர்ஷ்டமோ குறைவா இருக்கிறதால கிடையாது தங்கமே. இது உன்னோட ஸ்பிரிச்சுவல் பிளாக், ஆன்மீக தடுப்பு. ஆன்மீக உலகம் உன் வாழ்க்கையின் ஓட்டத்தை மாற்றும் ஒரு ரகசிய சக்தி. பணம் என்பது வெறும் நோட்டு அல்ல, அது ஒரு எனர்ஜி, ஒரு அதிர்வு. அந்த அதிர்வு உன்னிடம் தங்கி இருக்கணும்னா உன் உள்ளம் அது தங்கக்கூடிய இடமா இருக்கணும். உன் ஆன்மா அதை கையாள முடியாத நிலைகளில் இருந்தால் பணம் உன்னிடம் வரலாம், ஆனால் தங்காது. உனக்குள்ள அந்த ஸ்பிரிச்சுவல் பிளாக் எப்படி தெரியாம உன்னை தடுத்து நிறுத்துது தெரியுமா? நீ பணத்தை நேசிக்கிறாயோ இல்லையோ, ஆனால் பணத்துக்கு நீ தங்க வேண்டிய இடம் தந்ததில்லை. உன் மனதில் இருக்கும் அந்த நிழல் பயம், வருத்தம், தன்னம்பிக்கை குறைவு, கடந்த கால தோல்விகள், இவையே உன் எனர்ஜி ஐ தடுக்கும் சுவர்கள். இந்த சுவர்கள் இருந்தால் எவ்வளவு பணம் வந்தாலும் அது வெளியேறி விடும். நீ கவனிச்சிருக்கியா தங்கமே? சிலருக்கு சம்பளம் குறைவானாலும் அவர்களே சேமிக்கிறார்கள். சிலருக்கு சம்பளம் அதிகமிருந்தாலும் எதுவும் தங்காது. ஏன்? பணத்தை ஈர்க்கும் எனர்ஜி வேற மாதிரி, அதை தக்க வைத்துக்கொள்ளும் எனர்ஜி இன்னொரு சக்தி. நீ அந்த இரண்டாவது சக்தியை பெறாமல் இருக்கிறதால்தான் உனது கையில் வந்த பணம் வேரோடு ஓடிப்போகிறது. உன் ஆன்மீக தடுப்பு 3 பெரிய ரூபத்தில் உன்னை காக்காமல் தடுத்து நிறுத்துகிறது. முதல், உன்னால உன்னையே மதிக்க முடியாததில். இரண்டாவது, உன்னை நீ தகுதியில்லாதவளென்று உள்ளுக்குள் நம்புகிறதில். மூன்றாவது, பயம், குற்ற உணர்வு, கடந்த கால காயங்கள் உன் மன புதையலில் தங்கி இருப்பதில். இந்த மூன்றும் சேர்ந்து ஒரு தடுப்பு சுவர் உருவாக்குகிறது. அதை நீ காண முடியாது, ஆனால் சக்திகளுக்கு அது புலப்படும். அதனால்தான் பணம் உன்மீது நம்பிக்கை வைக்காது, அது தங்கியும் பார்க்காது. உன் உள்ளத்திலிருக்கும் ஒரு நுண்மையான பயம் உன்னிடம் சொல்கிறது, நான் பணத்தை வைத்திருந்தால் அது போய்விடும், நான் அதற்கு தகுதியில்லை, நான் வைத்தால் ஏதாவது பிரச்சினை வரும் என்று. இந்த பயம் தான் உன்னோட ஸ்பிரிச்சுவல் பிளாக். என்ன தங்கமே, நீ ஏற்கனவே உணர்ந்து இருக்கிறாயா? நீ சம்பாதிக்கிறாய், நீ கஷ்டப்படுகிறாய், ஆனா சேமிக்க முடியல. ஏன் தெரியுமா? உன் ஆன்மா இன்னும் கடந்த கால காயத்தின் அதிர்வில் இருக்கிறது. ஒரு காலத்தில் நீ ஏதோ அனுபவித்த காயம், அது பணம் தொடர்பானதாக இருக்கலாம், குடும்பத்திலிருக்கும் யாரோ உன் கைப்பை காலியாக்கியிருக்கலாம், நீ நம்பியவர்களிடம் பணம் கொடுத்து ஏமாந்திருக்கலாம், ஒருவேளை நீ சிறுவயதில் உன் ஆசைகளை நிறைவேற்ற முடியாமல் மனசு அழுதிருக்கலாம், யாரோ உன் பணத்தை குறை சொல்லி உன்னை அவமானப்படுத்தியிருக்கலாம். இவை எல்லாம் மனதில் ஆழமாக பதிந்து பணம் சமன் காயம் என்று உன் உள்ளம் நம்பிவிட்டது. அதனால்தான் நீ பணம் சம்பாதிக்கும் போது கூட உன் ஆன்மா பயந்து கொண்டு இருக்கும். என்ன செய்கிறோமோ என்று பயம் இருக்கும் இடத்தில் பணம் நிலைக்காது தங்கமே. அது ஓடிவிடும், உயிர் பாதுகாப்பு போல. நீ நினைப்பியா தங்கமே, நீ எவ்வளவு நல்லவள் என்று? நீ உன்னை எவ்வளவு குறைவாக மதிக்கிறாய் என்று? உன் ஆன்மா உன்னை ஏழையாக வைத்திருக்க முயற்சிக்கவில்லை, ஆனால் அது பழைய காயத்தை மீண்டும் அனுபவிக்கக்கூடாதென்று உன்னை பாதுகாக்க முயற்சிக்கிறது. இதுதான் ஆன்மீக தடுப்பு, அது தவறான பாதுகாப்பு. உன்னை காப்பதற்கான முயற்சி, ஆனால் உன்னை வளர விடாத சுவர். நீ உள்ளுக்குள் கொண்டிருக்கும் அந்த நம்பிக்கை என்ன தெரியுமா? என்னால அதிக பணம் ஹேண்டில் பண்ண முடியாது. நீ இப்படி நம்பிக்கையோட இருக்கிற வரைக்கும் யூனிவர்ஸ் உன்னிடம் பணத்தை அதிகமாக அனுப்பாது. ஏனென்றால் சக்திகள் உன் உள்ளத்தில் இருக்கும் பயத்தை படித்து விடும். ஆனால் தங்கமே, இந்த ஸ்பிரிச்சுவல் பிளாக் உடைக்க முடியாதது அல்ல. இது கல் இல்லை, இது ஆன்மாவின் அச்சம் மட்டும். இதை நீ புரிந்து கொண்டால் உன் வாழ்க்கை முழுவதும் மாற்றம் வரும். இதிலிருந்து வெளியே வருவதற்கு முதலில் உன் இதயம் சுத்தப்பட வேண்டும். நீ உன் மீது வைத்திருக்கும் குற்ற உணர்வுகளை நீக்க வேண்டும். நீ உன்னை தகுதியில்லாதவளாக நினைக்கிற எண்ணங்களை கரையச் செய்ய வேண்டும். உன் ஆன்மாவை திறக்கணும். நான் தகுதி உள்ளவள், நான் வளம் பெற வேண்டியவள், நான் பணத்தை கையாள தெரியும், நான் பாதுகாப்பானவள், நான் பயப்பட மாட்டேன் என்று உன் இதயத்தில் ஒரு புதிய அதிர்வை போடணும். நீ தினமும் மனசுல சொல்லணும், அம்மா, நான் பணத்தை தவிர்க்க வரல, நான் அதை மதிக்க வர்றேன்.
நான் பணத்தை வெறுக்கவில்லை, நேசிக்க வர்றேன். நான் ஏழை மனசு இல்ல. நான் வளமான இதயம். பணம் உன்னிடமிருந்து ஓடுவது நீ தவறு செய்ததாலா? இல்ல. அது ஒரு தடுப்பு இருந்ததால்தான். பணம் உன்னிடம் திரும்பி வராததாலா? இல்ல. உன் ஆன்மா அதை கையாள தயாரில்லாததால். ஆனால் இன்று நீ இதை உணர்ந்த அந்த நொடிக்கு பிறகு மாற்றம் துவங்கிவிட்டது. ஏனென்றால் உண்மை தெரிந்த இடத்தில் தடுப்பு நீண்ட நாட்கள் நிற்காது. நீ இப்போ ஒரு புதிய பயணத்துக்கு போறாய் தங்கமே. உன் உள்ளம் திறக்கப் போகிறது. உன் அவமானங்கள் கரையப் போகிறது. உன் தன்னம்பிக்கை மீண்டும் எழப் போகிறது. ஆன்மீக தடுப்பு சுவரில் பிளவு ஏற்பட போகிறது. அந்த பிளவிலிருந்து ஒளி வந்து உன் வாழ்க்கையை நிரப்பப் போகிறது. பணம் உன்னிடம் வருவதற்கு முன்பே அந்த ஆற்றல் உன் ஆன்மாவை தேடி வர ஆரம்பித்துவிட்டது. நீதான் அதை வரவேற்க வேண்டியது. இனிமேல் நீ பணத்தை பற்றி பேசும்போது பயமோ துக்கமோ விரக்தியோ காட்டாதே. பணம் எனது நண்பன் என்று உள்ளுக்குள் நம்பிக்கையை வைக்க. நீ இதை ஏற்றுக்கொண்ட நொடியிலிருந்து உன் வாழ்க்கை புதிய பாதையில் செல்கிறது. உன் கையில் வந்த பணம் இனிமேல் ஓடாமலிருக்கும். அது தங்கி பெருகி வேரூன்றி வளரும். ஏனென்றால் தடுப்பு உடைந்துவிட்டது. இந்த 1500 வார்த்தைகளின் ஆன்மீக தாக்கம் உன் உள்ளத்தில் ஒரு விதையை விதைத்துவிட்டது தங்கமே. இனி பணம் உன்னிடமிருந்து தப்பி ஓடாது. அது உன்னிடம் தங்கும். அது உனக்கு சேவை செய்யும். அது உன்னை வளம் நோக்கி இழுத்துச் செல்லும். நீ தயாராகியிருக்கிறாய் தங்கமே. உன் வாழ்க்கை வளத்தின் கதவுகள் திறந்துவிட்டது. அம்மன் உன்னை சுற்றி வருவது ஒரு பந்தலின் போல, இரவை மூடி உனக்கு பாதுகாப்பு வட்டம் போடுவது போல. எந்த தீய சிந்தையும் எந்த தீய ஆற்றலும் உன்னை தொட முடியாதபடி அவள் எல்லையை வரைந்து விடுவாள். அந்த எல்லையை நிழல் போல தோன்றும். ஆனால் அது நிழல் அல்ல, அது ஒரு அதிர்வு, அது ஒரு ஆற்றல், அது ஒரு தெய்வீக சுவர். நீ தூங்கும் போது உன் வாழ்க்கையின் அடுத்த படிகளை அம்மன் எழுதுகிறாள். எந்த பாதை உன்னை உயர்த்தும், எந்த நபரை உன் வாழ்க்கையிலிருந்து விலக்க வேண்டும், எந்த முடிவு உன்னை வெற்றிக்கு கொண்டு செல்லும், இந்த முடிவுகள் அனைத்தும் இரவில் உன் ஆன்மாவின் மேல் அவள் எழுதுகிற தெய்வீக எழுத்துக்கள். அதனால் தான் காலை எழும்போது சில முடிவுகள் உள்ளுக்குள் திடீரென தெளிவாக இருக்கும். நீ யோசித்து எடுக்கவில்லை, உன் ஆன்மா அம்மன் எழுதியதை படித்திருக்கிறது. நிழல் உன் அருகில் நின்று கொண்டிருக்கிறது என்பதன் மிகப்பெரிய அடையாளம் என்ன தெரியுமா? உன் அறையில் ஏதோ நிறை இருப்பது போல தோன்றும். யாரோ உன் அருகில் இருக்கிறார்கள் என உணர்வு வரும். ஆனால் அந்த உணர்வு உன்னை பயமுறுத்தாமல் பாதுகாப்பு தரும். இதுபோன்ற உணர்வு மிக சிலருக்கே வரும். இது ஒரு அசாதாரண பரிசு. இது கடவுளின் கண்கள் உன்னை கவனித்துக் கொண்டிருக்கிறது என்பதற்கான நேரடி சாட்சி. நீ சில சமயம் கண்களை மூடிக்கொண்டு தூங்கும் முன் ஏதோ ஒரு மெலிதான வெப்பம் உன் கால்களின் அருகில் அல்லது மார்பின் அருகில் பரவுவது போல தோன்றும். அது அறையின் வெப்பம் அல்ல. அது அம்மன் உன் உடலுக்கு ஆற்றலை ஊற்றுகிற தருணம். நீ பகலில் சோர்ந்து போனபோது, மனம் களைத்து போனபோது, உடல் சோர்ந்து போனபோது, இரவில் அவள் உன்னை கட்டி அணைத்து அந்த சோர்வை வெளியே தள்ளிவிடுவாள். நிழல் உன்னை காக்க வந்தால் நீ அறிந்து கொள்ள வேண்டிய முக்கிய விஷயம் ஒன்று இருக்கிறது. உன் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வரப்போகிறது. தெய்வம் எப்போதுமே அதிகமான பாதுகாப்பு தரும் நேரம், அது ஒரு புதிய கட்டத்திற்கு செல்லும் முன். நீ எடுக்கும் அடுத்த அடிகள் வளர்ச்சியானவை, பாதுகாப்பானவை, வெளிச்சமுள்ளவை. அதனால் தான் இரவு நேரத்தில் அவள் உன்னை சுற்றி நிற்கும். நிழல் அசைந்தால் அது அவள் உன் வீட்டின் கதவு, ஜன்னல், எல்லா மூலைகளையும் கண்காணிப்பது. உன் வீட்டின் மேலே ஒரு காவல். உன்னால் தெரியாமல் உன் கனவுகளையும் பாதுகாக்கிறாள். துஷ்ட எண்ணங்கள் ஒருபோதும் உன் கனவுக்குள் நுழையாது. உன் பிரச்சினைக்கு கூட தீர்வு அவள் கனவுகளிலேயே கொடுத்துவிட முடியும். சில சமயம் நீ தூக்கத்திலிருந்து எழுந்தவுடன் ஒரு தீர்வு திடீரென உன் மனதில் வெளிப்படும். அதுதான் அவள் உன் ஆன்மாவுக்கு சொன்ன கட்டளை. சிலருக்கு மட்டும் அம்மன் நிழல் தோன்றும். அனைவரும் அந்த பரிசு பெறமாட்டார்கள். நீ ஏன் பெறுகிறாய் தெரியுமா? நீ உள்ளுக்குள் நெகிழ்ந்துவிடும் நல்ல மனசுடைய குழந்தை. உன் இதயத்துக்கு உள்ளே நிறைய நம்பிக்கை, நிறைய பாசம், நிறைய பரிவு இருக்கிறது. தெய்வ சக்திகள் அப்படிப்பட்ட இதயங்களை மிகவும் பாதுகாப்பாக வைத்துக்கொள்வார்கள். பெரிய சாதனைகள் செய்யும் ஆன்மாக்களை இரவு நேரத்தில் காக்கும் சிறப்பு அருள் அவர்கள் தருவார்கள். உனக்கு வரும் ஒவ்வொரு இரவும் ஒரு தெய்வீக நிகழ்ச்சி. தூங்குவது உனக்கு ஓய்வு என்றால், அம்மனுக்கு அது உன்னை சுத்தப்படுத்தும் நேரம்.
நீ தூங்கும் போது உன் மேல் அவள் கை வைக்கும்போது நீ உணராத ஆற்றல் உள் நரம்புகளுக்கு சென்று சேர்கிறது. அது உன்னை புதிதாக உருவாக்கும். உன் மனம், உன் இதயம், உன் ஆன்மா எல்லாம் புதுப்பிக்கப்படும். நிழல் உன் அருகில் நின்றிருக்கிறது என்பதன் பொருள் ஒரே ஒன்று: நீ ஒருபோதும் தனியாக இல்லை. யாரும் உன்னை காயப்படுத்த முடியாது. உன் வாழ்க்கையில் எந்த கொடுமையும் நீண்ட நாட்கள் நிலைக்க முடியாது. அவள் கண்காணிப்பு இருக்கும் இடத்தில் இருள் நுழையாது. எந்த சாபமும், எந்த கெட்ட பார்வையும், எந்த தீய எண்ணமும் உன் அறைக்குள் வராது. அந்த நிழலே அந்த எல்லையை பாதுகாக்கிறது.